உலக பொருளாதாரத்தின் முக்கிய பகுதியாக விவசாயம் உள்ளது. இது உணவு, எரிபொருள் மற்றும் தொழில்துறைக்கான மூலப்பொருட்களின் முதன்மை ஆதாரமாக உள்ளது. மேலும் இது குறிப்பாக கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு மற்றும் வருமான வாய்ப்புகளை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. விவசாயத்தினுடைய முக்கியம் வேளாண்மை என்றால் என்ன? தமிழ் உழவு அல்லது வேளாண்மை அல்லது விவசாயம் அல்லது கமம் மொழி அக்ரிகல்ச்சர் என்பது உணவு மற்றும் உணவு சாரா பொருட்களுக்கான பயிர் மற்றும் கால்நடை உற்பத்தி, நீர் வேளாண்மை, மீன் வளர்ப்பு மற்றும் காட்டியல் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஆகும். வேளாண்மை ஒரு முக்கியமான முதல்நிலை தொழிலாகும். அப்படிப்பட்ட விவசாயம் தற்பொழுது முன்பு போல் சிறப்பாக இல்லாமல் வர வர குறுகி போய்விட்டது. ஆம், அதன் விளைவாகத்தான் தற்பொழுது நாம் நல்ல விளைச்சலுள்ள பகுதியிலே பெரிய அளவுக்கு விவசாயம் ஏதும் செய்ய முடியாமல் காய்கறி தோட்டம் போல் போட்டுள்ளார்கள். அந்த காய்கறியும் அதிகமான உழைப்பு இல்லாமல் வரக்கூடிய பூசணிகள் தான் அதிகம் போடப்பட்டுள்ளது. அங்கு வெள்ளை விளையர் என்று காட்சியளிப்பது பூக்கள் அல்ல, பூசணி. அது என்ன பூசணி என்று தெரியவில்லை. ஏனெனில் தற்பொழுது வர வர ஒவ்வொரு காய்கறிகளையும் ஆராய்ச்சி செய்து புது விதமான காய்களை உற்பத்தி செய்கின்றார்கள். இந்த காய்கறி, இந்த பூசணி அநேகமாக தர்பூசணியாக கூட இருக்கலாம். ஆனால் தர்பூசணி சற்று பெரிதாகவும் தோல் புள்ளி புள்ளியாகவும் இருக்கும். ஆனால் இது வெள்ளை பூசணி போல் தோற்றமளிக்கிறது. இந்த பூசணி இந்த வயல் முழுவதும் பரவலாக போடப்பட்டுள்ளது. அது காலத்தில் நன்றாக விளைந்தால் நாம் அவற்றை பறித்து லாரியில் ஏற்றுவது கூட கடினம். அவ்வளவு வயல் முழுவதும் பரவி கிடக்கும். ஆனால் இந்த பூசணி அந்தளவுக்கு இல்லாமல் பறந்துபட்டு சில இடங்களில் மட்டும் முளைத்திருக்கிறது. ஆம், இது இடைக்கால பயிர் என்பதனால் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் சிறிய அளவில் பயிரிடப்பட்டுள்ளது என்று நினைக்கின்றேன். இந்த தோட்டம்